சிறுவன் கடத்தப்பட்ட வழக்கில் திருவள்ளூர் திருவாலங்காடு காவல் நிலையத்தில் வைத்து ஏடிஜிபி ஜெயராமிடம் விசாரணை நடைபெற்று வருகிறது. கூடுதல் தகவல்களை தருகிறார் எமது செய்தியாளர் கதிரவன். கதிரவன், வணக்கம். விவரங்கள் என்ன? திருவாலங்காடுல காதல் திருமணம் செய்து கொண்ட தம்பதியினரின் தம்பியை 17 வயது சிறுவனை கடத்திய விவகாரத்துல ஏடிஜிபி ஜெயராமன் அவர்கள் கைது செய்யப்பட்டு அவர் தற்போது பணியிட நீக்கம் செய்யப்பட்டிருக்கிறார். அவரிடம் தொடர்ந்து விசாரணை நடத்தப்பட்டு வருகிறது. ஏடிஜிபியை தொடர்ந்து இந்த வழக்குல மற்றொரு காவல்துறை சேர்ந்தவரும் சிக்க இருப்பதாகவும் அவரை நெருங்கிவிட்டதாகவும் காவல்துறையினர் தரப்புல தெரிவிக்கப்படுகிறது. குறிப்பா ஏடிஜிபியின் கார் ஓட்டுநராக பணிபுரிந்த ஒருவரை போலீசார் தற்போது அவரது வளையத்துக்குள் கொண்டு வந்திருப்பதாகவும் அவரிடம் விசாரணை நடத்த இருப்பதாகவும் அவர் விசாரணை நடத்தப்படும் போது இன்னும் பலர் சிக்கக்கூடும் என்றும் காவல்துறை தரப்புல தெரிவிக்கப்படுகிறது. அது மட்டுமில்லாமல் கைப்பற்றப்பட்ட 2 கார்கள், மொத்தம் 3 கார்கள் கைப்பற்றப்பட்டிருக்கிறது. அது ஏடிஜிபி காருக்கு பதிலாக மற்றொரு கார் ஆனது அங்கு வைக்கப்பட்டு இருக்கிறது. மேலும் அந்த கடத்தலுக்கு உடனடியாக 2 கார்கள் கைப்பற்றப்பட்டதாகவும் அந்த கைப்பற்றப்பட்ட கார்ல 7,00,000 ரூபாய் பணமானது பறிமுதல் செய்யப்பட்டதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அந்த பணங்கள் கூலியாக இந்த கடத்தல்காரர்கள் கொடுக்கப்பட்டதா என்ற கோணத்திலும் விசாரணை முன்னெடுக்கப்பட்டிருப்பதாகவும் காவல்துறை தரப்புல தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. ஏற்கனவே ஜெகன்மூர்த்தி மற்றும் ஏடிஜி இருந்த ஜெயராமன் உள்ளிட்டோரின் கார் டீட்டெயில்களை வைத்து அவரிடம் விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டிருக்கக்கூடிய நிலையில தற்போது இந்த ஏடிஜிபியின் காரை கொண்டு வந்து அதிகாலையில் அந்த சிறுவனை விட்டு சென்ற கார் ஓட்டுநரை விசாரணை வழக்கு கொண்டு வந்து அவரிடம் விசாரணைகளை நடத்தப்பட்டு இருப்பதாகவும் தகவலானது கிடைக்கப்பட்டிருக்கிறது. அவரை நெருங்கி அவரிடம் கிடைக்கப்படக்கூடிய தகவலின் அடுத்து இன்னும் பலர் சிக்கக்கூடும் என்றும் காவல்துறை தரப்புல தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. திருவள்ளூர் மாவட்டம் திருவங்காடு களப்பக்கத்தை சேர்ந்த லட்சுமி என்பவர் கொடுத்த புகாரின் அடிப்படையில வழக்குகள் பதிவு செய்யப்பட்டிருப்பதாகவும் 3 பிரிவுகள வழக்குகள் பதிவு செய்யப்பட்டு அந்த ஏற்கனவே 5 நபர்கள் கைது செய்யப்பட்டிருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இந்த 5 நபர்கள் 2 கொடுத்த வாக்குமூலத்தின் அடிப்படையில் தான் ஜெகன்மூர்த்தி அவர்களுக்கும் அதே போல ஏடிஜிபியாக இருந்த ஜெயராமன் அவர்களுக்கும் தொடர்பு இருப்பது தெரிய வந்ததாகவும் அதே போல கார்கள் வந்து சென்று அந்த சிறுவன் கடத்தப்பட்டதற்கான சிசிடிவி ஆதாரங்கள் கிடைக்கப்பட்டதன் அடிப்படையில் தான் தற்போது விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டிருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. தனது இளைய மகனை வீட்டின் உள்ளே நுழைந்து மாடியில் தூக்கி கொண்டிருந்த போது முகம் தெரியாத நபர்கள் 2 கார்கள் ஒன்று தமிழக பதிவெண் கொண்ட கார், மற்றொன்று கர்நாடகா பதிவெண் கொண்ட காரில் கடத்தி சென்றதாகவும் அது தொடர்பாக திருவலங்காடில் காவல் நிலையத்துக்கு தகவல் கொடுத்ததன் பேரில் மீண்டும் அரசு வாகனத்தில் பேரம்பாக்கம் பேருந்து நிலையத்தில் தனது மகனை விட்டு சென்றதாக தான் புகார். அதன் அடிப்படையில் தான் 3 பிரிவுகள் வழக்குகள் பதிவு செய்யப்பட்டது. இந்த வழக்கில் தான் தற்போது ஏடிஜிபி ஜெயராமன் உள்ளிட்டோர் கைது செய்யப்பட்டு விசாரணை நடத்தப்பட்டு வருகிறது. இதில் மகேஸ்வரி மற்றும் சரத்குமார் உள்ளிட்டோர் கொடுத்த வாக்குமூலத்தின் அடிப்படையில் ஏடிஜிபி ஜெயராமனுக்கும் அதே போல ஜெகன்மூர்த்தி அவர்களுக்கும் தொடர்பு இருப்பது கண்டறியப்பட்டு ஏடிஜிபி ஜெயராமன் அதிரடியாக கைது செய்யப்பட்டு தற்போது அவர் பணியிட நீக்கம் செய்யப்பட்டிருக்கிறார். தொடர்ந்து இவரது கார் ஓட்டுநர் கூடிய புஷ்பராஜ் என்பவருக்கு தொடர்பு இருப்பது தெரிய வந்திருப்பதாகவும் அந்த புஷ்பராஜை விசாரணை வழக்கை கொண்டு வந்து நெருங்கிவிட்டதாகவும் அவரையும் கைது செய்யக்கூடிய நடவடிக்கைகள்ல காவல்துறை ஈடுபட்டிருப்பதாகவும் அவரிடம் கிடைக்கப்படக்கூடிய தகவலின் அடிப்படையில இன்னும் பல சிக்கக்கூடும் என்றும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. 2 பேரின் செல்போன் கால் டீட்டெயில்ஸ் வைத்து மற்ற சிலரிடமும் விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டிருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. தற்போது திருவேலங்காடு காவல் நிலையத்தில் வைத்து ஏடிஜிபி ஜெயராமன் மற்றும் ஜெகன்மூர்த்தி அவர்களும் தனித்தனியாக விசாரணை நடத்தப்பட்டு வருவதாகவும் இவரிடம் கேட்கக்கூடிய கேள்விகளை வைத்து மீண்டும் அவரிடம் குறுக்கு விசாரணை நடத்தவும் காவல்துறை திட்டமிட்டிருக்கிறார்கள். தனித்தனி அறையில் வைத்து ஏடிஜிபி ஜெயராமன் மற்றும் ஜெகன்மூர்த்தி ஆகியோருடன் விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டிருப்பதாகவும் காவல்துறை தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. தகவல்களுக்கு நன்றி கதிரவன். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.